என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ்டபிள். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,21,688 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு பிடிசி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் டைம் ஐ வச்சுருக்கு. ஸோ ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,24,200க்கும் போயிருக்கு. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐ வந்து இத்தீரியம் பிரேக் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து நம்மளோட பிடிசி வந்து கடகடன்னு போய் வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? பிரேக் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரைஸ் இப்போதைக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பெருசாக வந்து இது ரியாக்ட் ஆகாது, அதாவது பெருசாக கீழே வராது அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னது. சரிங்களா? ஸோ இந்த மாதம் நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து 1,40,000 கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுவும் வந்து எப்படி நடக்குதுன்றது பார்ப்போம். ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,17,000லேருந்து 1,16,400. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தற்போதைக்கு இருக்க டிமாண்ட் ஏரியா. ஸோ இது வரைக்கும் ப்ரைஸ் வருமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வருமானது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இன்றைக்கி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து வந்து இது எது வரைக்கும் வரலாம் அப்படின்றது, இது வரைக்கும் வருமானது நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி கேண்டலோட க்ளோசிங் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டலோட க்ளோசிங் வேணும், நாளைக்கு கேண்டலோட க்ளோசிங் வந்து எப்படி இருக்குன்றதும் பார்க்கணும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன கன்சல்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனிப்புலேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே ஏறி இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட டார்கெட் அதுதான், ஆல்ரெடி நான் சொன்னது தான். 1,40,000க்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். நியர் டு 1,40,000 வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி கீழே வந்ததுன்னா நமக்கு எது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டிமாண்ட் ஏரியா நோட் பண்ணிக்கோங்க. 1,17,000லேருந்து 1,16,400. ஓகேங்களா? கீழே வந்ததுன்னா டிமாண்ட் ஏரியாவும் ஆக்ட் ஆகும். ரைட். இப்போ அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இத்தீரியம் பார்த்துருவோங்க. ஸோ இத்தீரியம் எனக்கு பார்த்தீங்கன்னா இத்தீரியமும் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஐ பக்கத்தில் இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக இருந்த ஆல் டைம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஆல் டைம் ஐ எங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,868. ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு வந்த ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,794. ஓகேங்களா? 868 ஆல் டைம் ஐ 4,794. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இன்னொரு $100 கூட இல்லை. ஹை ஆல் டைம் ஐ பக்கத்தில் தான் இருக்குது, $100 கூட இல்லை. ஸோ பிரேக் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக் பண்ணிவிடும். ஓகேங்களா? பிரேக் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம பார்க்கணும் இது வந்து புஷ் மேலே பார்க்க போகிறோன்னா, இல்லைன்னா வந்து கன்சல்டேட் ஆக போகிறான்னா, இல்லைனா என்ன பண்ண போகிறான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அங்கே என்ன நடக்குது ரியாக்ஷன்றது பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக டிசைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே வந்திருக்கான். ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது பிடிசி டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எப்படி எங்கன்னு பார்த்தீங்கன்னா 59.75லேருந்து 58.60. ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகுதா அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? ரியாக்ட் ஆகுதா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன், இதுதான் லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. இன்கேஸ் இது நல்லா பிரேக் ஆகிடுச்சுன்னா நல்லா வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி நம்மளுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இதுக்கு பிரேக் ஆகி கீழே வந்தால் கூட திரும்ப புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக கீழே வரும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதுதாங்க தற்போதைக்கான அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் ரிசர்வ் மட்டும் சொல்லிக்கிறேங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே எதிரோ ஓன் லைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.